அருகே உள்ள கீழ்குப்பம் வேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் நேற்றைய தினம் உயிரிழந்த நிலையில் இவரது இறுதி ஊர்வலமானது சற்று நேரத்திற்கு முன்பு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த இறுதி ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் இந்த இறுதி ஊர்வலத்தின் போது நாட்டு வெடிகள் மற்றும் பட்டாசுகள் வெடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஒருவரது கையில் இருந்த பட்டாசு மூட்டையில் இந்த பட்டாசுகள் சென்று வெடித்ததில் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. பட்டாசுகள் மளமளவென வெடித்து சிதறியது. இந்த பட்டாசுகள் வெடித்த விபத்தில் அங்கே மேலம் அடித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் சம்பவ இடத்திலே, மூர்த்தி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இருவருக்கு கால் துண்டா நிலையில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த கொடூர சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சென்ற திருநாவலூர் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த நாட்டு வெடிகள் எங்கிருந்து வாங்கப்பட்டன, இவை பாதுகாப்பானவையா என்பது குறித்து தற்போது திருநாவலூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.